திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குமே வந்து போன முறை வர இந்த முறை இப்போவே வந்து நிறைய திமுக மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கள்ல, எப்போயுமே அது திமுக செய்யும். இவங்கெல்லாம் 5 சீட் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற பேச விடுவாங்க அப்படியே வெளியே. நீங்கள் தோத்துறீங்க, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச விடுவாங்க வெளியே. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் பேசியவர்கள்லாம் ஐயோ நம்ம வந்து கூட்டணிலாம் கேட்டோம், கூட்டணியிலலாம் இதில் நம்ம அமைச்சரவையிலலாம் நம்ம வந்து பங்கெடுக்க முடியும்லாம் கேட்டோம், இப்படியெல்லாம் பேசினா இப்படி எங்கள் உங்களுக்கு தகுதியே இல்லை, தராதரம் இல்லைன்ற மாதிரி மூணாம் கட்ட திமுக நிர்வாகிகளை வச்சு பேச விடுவாங்க. பேச விட்டுட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அங்கே பேச வரும்போது அன்றைக்கு மாதிரிலாம் பேச முடியாது. போன சிதம்பரம் மாதிரிலாம் பேசவே முடியல. 63 கருத்து இப்போ ரொம்பவும் குறைஞ்சிட்டீங்க நீங்கள். இந்த முறை ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பாமக ராமதாஸ் உள்ளே வராரு அப்படிங்கும்போது தேமுதிக உள்ளே வருது, அவங்களுக்கு 2 சீட்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு 10 சீட் கொடுக்கணும் அப்படி வரும்போது எல்லாருக்கும் 2 சீட் கொடுத்துருமோ நீங்களும் 10 வாங்கிட்டு போங்கன்னுவாங்க. அவ்வளோதான், நீங்களும் விசிக்கா ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் நீங்கள் வந்து செல்வாக்கில் இல்லை அப்படின்னா அதனால் இப்போ எதிர்த்து பேசுவதற்கான சூழலும் இல்லை காங்கிரஸுக்கு. எங்கேயாவது நிரூபிச்சிருந்தா தானே, நிரூபிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும்.